இங்கே வந்ததுக்கு முக்கியமான ரீசன் வந்து டாக்டர் ஜாய். டாக்டர் ஜாய் வந்து ஒன் ஆஃப் த கைண்டஸ்ட் டாக்டர்ஸ். டாக்டர் ஜாய்க்கு வந்து நைட்டு 1 மணிக்கு கால் பண்ணாலும் நைட்டு 3 மணிக்கு கால் பண்ணாலும் ஒரே விதமான பாசத்தோடு பேசுவார், எந்தூசியாஸ்டிக்காக பேசுவார். நம்ம உடம்பு சரியில்லாமல் 1 வாரம் படுத்துட்டு இருப்போம், ஆனால் அவர் வந்து அதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பார். இப்போ தான் இங்கே பாருங்கள் என்ன பண்ணணும்னா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தா ஒரு சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு வாய்ஸ் நோட் வரும். ஒரு 4 மினிட்ஸுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புவார். அதில் எல்லாமே இருக்கும். ரசம் வைக்கிற ரெசிபி கூட சொல்லுவார். ஸோ டாக்டர் ஜாய் இது மாதிரி என்னோட லைஃப்பில் லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். நான் என்னென்னா ஒரு ரொம்ப பேனிக் ஆகக்கூடிய பயப்படக்கூடிய ஒரு பேஷண்ட். லைட்டாக வந்து மூக்கு உறிஞ்சாலே அவ்வளோதான் நம்ம லிவருக்கு ப்ராப்ளம் அப்படின்னு நினைப்பலாம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணி என்னை மட்டும் இல்லை, இப்போ என் ஃபேமிலி, எங்கள் தெரு, எங்கள் ஊர் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுறார் டாக்டர் ஜாய். என்கிட்டேருந்து அவர் அவ்வளோ பேர்கிட்ட அவரோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அவர் இது வரைக்கும் என்கிட்ட வந்து பெருசாக எதுவுமே கேட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் he asked me to be here and I wanted to be here. Thank you so much for the invite, Dr. Joy. And டாக்டர் ஜாய் அளவுக்கு இவரை நான் தொல்லை பண்ணதில்லை, பட் இவரையும் நிறைய வாட்டி தொல்லை பண்ணியிருக்கேன். டாக்டர் கார்த்திக் ஆஞ்சநேயா, தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ லாட் ஆஃப் குட் டாக்டர்ஸ் ஆர் இயர். அண்ட் நான் இன்னைக்கு அது மாதிரி தான் ஒரு தெரிஞ்ச டாக்டர் ஒரு ஈவெண்ட்டு கூப்பிட்றாரு, அந்த மாதிரி தான் நான் வந்தேன். பட் ஆஃப்டர் ஐ கேம் இயர் த டாக்டர்ஸ் டுக் மீ டு அ வார்ட். ஒரு வார்டில் வந்து ஒரு 5 கிலோ குழந்தை பிறந்து ஃபியூ மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைக்கு வந்து ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அந்த குழந்தை வந்து இன்னைக்கு நல்லா இருக்குது அப்படின்றத நான் போய் பார்த்தேன். ஒரு மாதிரி பயங்கர எமோஷ்னலாக இருந்தது. ஒரு மருத்துவம் வந்து எவ்வளோ வாழ்க்கையை மாற்ற முடியும், எவ்வளோ பேருக்கு வந்து உயிரை கொடுக்க முடியும், அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கும் ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கும் நல்லா இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்க முடியும் அப்படின்றத லைவாக இன்னைக்கு காலைல பார்த்தேன். அண்ட் இன்னொன்று ஒரு கையில் ஒரு புக் வச்சுருந்தாரு. இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ண அந்த 500 கவர் போட்ட அந்த புக் இல்லை, வேறு ஒரு புக் இருந்தது. அதில் வந்து திறந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 200 பேர்கிட்ட இலவசமாக கவர்மெண்ட்டோட ஸ்கீமை யூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் பார்த்தேன். ஸோ லைக் வெளியிலேருந்து பார்க்கும்போது ப்ரைவேட் ஆஸ்பத்திரி காசு வாங்குவாங்க அதெல்லாம் இருக்கும்போதும், பட் ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்கீமை ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இவ்வளோ அழகாக தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு லாட் ஆஃப் அதர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆல்சோ. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். ஸோ இவர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இது என்ன ஃபங்க்ஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. எனக்கே தெரியாமல் நான் வந்து என்னோட போன படத்தில் கருப்பில் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வச்சு தான் வந்து படம் ஆரம்பிச்சிருப்பேன். ஒரு அப்பாவும் பொண்ணும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஸோ நான் அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகும்போது அங்கே ஒரு டாக்டர் சொன்னார், அந்த மாஸ்க்லாம் போட்டதுனால அவர் யாருன்னு தெரியல. ஸோ அவர் என்கிட்ட சொன்னார், கரெக்டாக காமிச்சிருந்தீங்க, சூப்பர், எப்படி இந்த மாதிரி கரெக்டாக காமிச்சிருந்தீங்க, எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்தேன், நார்மலாக படத்தில் அப்படி காட்ட மாட்டாங்கன்னு. அதுக்கு காரணமும் டாக்டர் ஜாய் தான். அவருக்கு 500 வாட்டி டவுட்டுக்கு கால் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் அவர் தான் ஹெல்ப் பண்ணார். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர், ஒரு ஓபி இனாக்ரேஷனில் இது, அதுக்கு நான் என்ன விதத்தில் பயன்படுவேன்னு தெரில. ப்ராபப்ளி இன்ஸ்டாகிராமில் 4 ரீலில் வருவேன்னு நினைக்கிறேன். ஸோ இது மூலிமா நிறைய பேருக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா, நிறையா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி நல்ல ஹாஸ்பிட்டலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லிவரில் ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இருந்தால் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் எடுத்து பாருங்கள். நான்லாம் வந்து 30 வயசு 35 வயசுக்கு மேலேருந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாஸ்டர் செக்அப் பண்ணிப்பேன். எதுவுமே இல்லைனாலும் எனக்கு ஏதாவது ஒரு நோயின்னு நானே நினச்சிப்பேன். அது வந்து ஒரு விதத்தில் வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுற விஷயமா இருந்தாலும் எனக்கு நிறைய என்னோட உடம்பை பற்றின அவேர்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிது. உடம்பை நல்லா பார்த்துக்கணும் அப்புறம் தான் நினைக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 35-40க்கு மேலே இருந்தாங்க, ஸ்பெஷலி வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கெலாம் எவ்ரி இயர் ஐ திங்க் எங்கள் அம்மா, என்னோட ஒய்ஃப், என்னோட தங்கச்சி எல்லாரையுமே வந்து ஐ வில் மேக் தெம் கோ த்ரூ திஸ் டெஸ்ட். காசு இருக்குது பண்ணுறேன்னு இல்லை, இப்போலாம் வந்து கம்மி காசுலேயே கம்மி பேக்கேஜ்லேயே நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேயே பண்ண முடியும். ஸோ டெஸ்ட் எடுங்க, உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி வர பட்சத்தில் நிறைய நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க, நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க.